ஏற்கனவே இருந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தினாலே இங்க தமிழக மக்கள் எல்லாமே பெற முடியும். ஆனால் அறிவிப்புகள் இன்னைக்கு விவசாயத்துக்காக கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. எந்த விவசாயியாவது சந்தோஷமா இருக்காங்களா? நான் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன், விவசாய மக்களையும் கேட்கிறேன். ஒரு வாக்குறுதி நம்ம கொடுத்தா அந்த வாக்குறுதியை உண்மையா நிறைவேற்ற முடியும் என்றால் மட்டும்தான் அது வாக்குறுதியா தரணும். இப்ப கேப்டன் நீங்க வந்தப்ப என்ன சொன்னாரு? நான் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தையல் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வருவேன், தண்ணி இல்லாத காலத்துல நாங்களே எங்க சொந்த செலவில் லாரிகளை வச்சு தண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை கேப்டன் பண்ணியிருக்காரு. அது எங்களால அரசு உதவி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எங்களால செய்ய முடியுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அரசு இருக்கின்ற நிதிநிலையை பார்த்து தான் வாக்குறுதி கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டா நிச்சயம் மக்கள் கேட்பாங்க. அதுல யாரும் மாற்றி சொல்ல முடியாது, மறுத்தும் சொல்ல முடியாது. அதனால நிச்சயமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி நடக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 100 நாள் என்றதை 150 நாளாக நாட்களை உயர்த்தணும். அதே போல வருமானத்தையும் அவங்களுக்கு உயர்த்தணும். அது மட்டும் இல்லை, முழு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். அடித்தட்டு மக்களுக்கு நாம் செய்யும் உதவி. அதே மாதிரி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். நேத்து நான் ஆய்வு பண்ண இடத்துல வயதானவங்க முதியவர்களும் நிக்கிறாங்க. அப்புறம் கேப்டன் சொன்ன திட்டம் இது, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது முறையா செயல்படுதா என்பதே ஒரு கேள்விக்குறி. இப்பதான் பக்கத்துல இங்க மதுபான டாஸ்மாக் கடை மூடுவோன்னு சொன்னாங்க. அன்னைக்கே நான் போய் ஆய்வு பண்ண, இன்னைக்கு வரைக்கும் அது மூடல. ஏன் நேத்து நான் தொகுதி முழுக்க போறேன், மக்கள் என்னிடம் சொல்றாங்க எந்த மதுபான கடையும் மூடல, வெறும் கண் துடைப்பா இருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். ஒரு வாக்குறுதி நம்ம சொன்னா நிச்சயம் அதை செய்யணும். சிங்கப்படை சீக்கிரமா அமைங்க முதலமைச்சர் அவர்களே. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமை, சிறு குழந்தைகள் இருந்து எல்லாம் பாதிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நிச்சயம் இது மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு ஆட்சியா இருக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை. தமிழக அமைச்சர் செயல்பாடு இப்பதானே வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் கரெக்டா 4ஆம் தேதி, ஒரு மாதம் 30 நாட்கள் முடிந்திருக்கிறது. இப்பொழுதுதான் ஒவ்வொரு துறைக்கு அமைச்சர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த அமைச்சர்களை அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்க செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இதுவரைக்கும் மக்கள் சொல்றது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுனாலதான் எல்லாரும் கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் விவசாயிகள், ஒரு பக்கம் பெண்கள், ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப இது பீக்கா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. சோ இன்னும் வருங்காலங்களில் அமைச்சர்களும் சரி, ஆட்சியாளர்களும் மக்களுக்கு சிறந்த முறையில பணியாற்றணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாளைக்கு அமைச்சரவை என்னுடைய கருத்துல யாருக்குமே நான் சொல்றது கிடையாது. நாங்க என்ன சொல்றோம் அதை பத்தி தான் நான் எப்பவும் பேசுவேன். மற்றவர்கள் பேசுறதுக்கோ மற்றவர்கள் கருத்துக்கோ எப்பவுமே நாங்க பதில் சொல்றது இல்லை. அவர் இப்போ முதலமைச்சர். ஒரு லைன்ல நான் சொல்லணும்னா, அவர் இப்போ முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்க போடாதவங்க அத்தனை பேருக்கும் அவரு தான் முதலமைச்சர். அப்போ எல்லாருக்கும் ஒரு நடுநிலையாக இன்னைக்கு அத்தனை பேருக்கும் சமமாக பேசக்கூடிய ஒரு உரையாக இருந்தால் எல்லாரும் வரவேற்பார். தேர்தல் நேர பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் ஒரு முதலமைச்சராக நாம் ஆக்கப்பூர்வமாக நம் நாட்டுக்கும் நம் மக்களுக்கும் நாம் செய்ய போவது என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் முதல் அமைச்சராக அவர் இருக்கிறார். அனைவருக்கும் சமமாக அவருடைய உரையும் இருக்கணும், அவர் செயல்பாடும் இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக திமுக அவங்க கிட்டதாங்க நீங்க கேட்கணும். அதை பத்தி எனக்கு எந்த கருத்து அவங்க கிட்டதான் நான் கேட்கணும், நீங்க கேட்கணும். சரிங்களா? ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். எந்த கூட்டணியில நின்று நம்ம ஜெயிக்கிறோமோ அந்த கூட்டணிக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதனாலதான் இப்போ நாங்க திமுக கூட்டணியில தான் இது ஜெயிச்சு விருதாச்சலம் வெற்றி பெற்றோம். எத்தனையோ வாய்ப்புகள் இன்னைக்கு வந்தாலும் நாங்கள் சார்ந்த கூட்டணிக்கு உண்மையாக அந்த தர்மத்தோட, கூட்டணி தர்மத்தை மதிச்சு நாங்கள் அந்த கூட்டணியில இருக்கிறோம், தொடர்கிறோம். இதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால மற்றவர்கள் கருத்துக்கு நான் எந்த பதிலும் இல்லை. விவசாயத்தோட விளையாட்டு தான். போக்குவரத்து நெரிசல், கடும் நெரிசல் இருக்கு. இப்ப இருக்கிற பெருந்தொழில் கடைவீதியில பாத்தீங்கன்னா காலையிலயும் சரி ஈவினிங்லயும் சரி ரொம்ப போக்குவரத்து நெரிசல் இருக்கு. கடும் பாதிப்புக்கு பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வேலைக்கு செல்வர்களும் எல்லாரும் பாதிப்படுறாங்க. புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நீங்க நடவடிக்கை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தவொடனே போய் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது
பேருந்து நிலையத்தை தான் பார்த்தேன். நீங்க எல்லாரும் என் கூட வந்தீங்க. அப்பவே நான் பார்த்தேன் பயங்கரமான இட நெருக்கடி, சுத்தம் இல்லை. உடனே அதெல்லாம் கிளீன் பண்ண வச்சு நிறைய எல்லாம் இருந்துச்சு, உடனே ஸ்ப்ரே பண்ணோம். அங்க என்க்ரோச்மெண்ட்ல ஒரு இடம் ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தை மீட்டெடுத்து அந்த இடத்தை சரி செய்து ஒவ்வொரு ஊர்வாடியாக நம்ம பஸ்ல நிப்பாட்டி அதை ஒழுங்குபடுத்தினாலே இங்க சிறந்த முறையில நிர்வாகம் பண்ண முடியும். உறுதியாக அந்த துறை சார்ந்தவர்களை நான் சந்திப்பேன். இன்னைக்கு எல்லா அதிகாரிகளையும் நான் அழைச்சிருக்கேன். அவர்களிடமும் அதை பற்றி பேசுவேன். அதே மாதிரி அங்க பக்கத்துல ஒரு பில்டிங் இருந்தது, 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க ஏற்கனவே இருந்தவங்க. அது என்ன என்று சட்ட ரீதியாக பார்த்து அதை லீஸ் இன்னும் என்ன பண்ண முடியும் என்பதையும் பார்த்து மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வரணும். அது ஒரு அரசு உடைமையை தனியார் தங்கள் உரிமைக்கு எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதற்கான ஒரே உதாரணம் தான் அந்த பயணிகள் விடுதி. 99 வருஷத்துக்கு யார் உங்களை லீஸ் போட சொன்னாங்க? உங்க சொந்த சொத்து அது யார் போட சொன்னது? இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நிச்சயமாக அதுக்கு சட்ட ரீதியாக நான் ஸ்டெப் எடுப்பேன். அது கேன்சல் பண்ணி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு உறுதியாக கொண்டு வந்தாலே இது போன்ற அங்கு இருக்கின்ற சில ஏற்கனவே இருந்தவர்கள் செய்த குளறுபடிகளை சரி செய்தாலே இங்க மக்களுக்கு சிறந்த முறையில நாம் நிர்வாகத்தை தர முடியும். கேப்டன் எப்படி விருதாச்சலம் தொகுதிக்காக சிறந்த முறையில பணியாற்றி அந்த விருதாச்சலத்தை முன்னேற்றினாரோ அதே மாதிரி உறுதியாக இந்த தொகுதி மக்களுக்காக நான் நிச்சயமாக பணியாற்றுவேன். நம்ம தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அத்தனை மக்களுடைய இப்போ நான் தொகுதி முழுக்க கடந்த 3 நாட்களும் ஏற்கனவே வந்த 3 நாட்கள் மொத்தம் 7-8 நாட்கள் தொகுதி முழுக்க நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறேன். ஒவ்வொரு ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி என்று அனைத்து இடங்களுக்கும் எல்லாருடைய கோரிக்கை ஒண்ணுதான், விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. விருதாச்சலத்தை உறுதியாக மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை மக்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். இதுதான் கேப்டன் அவர்களும் விரும்பினாங்க. நிச்சயமாக முதல் கோரிக்கையாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டி என்னுடைய கோரிக்கை மனுவை நிச்சயம் வெகு விரைவில் தருவேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் தொகுதி முழுக்க நன்றி சொல்லும் போது நான் நேரடியா சென்று பார்க்கும் போது மக்களுக்கு மெயினா இங்க நிலத்தடி நீர் சரியில்லை, அதனால கிட்னி ஃபெயிலியர்ஸ் வருது என்று எல்லாரும் சொல்றாங்க. நான் எல்லா இடமும் ஆய்வு செஞ்சேன். நீங்க என்னோட தான் பயணிச்சீங்க, பத்திரிகை நண்பர்கள். மெயினா விருதாச்சலம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நேற்று போன மங்களப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி நம்மளுடைய பேருந்து நிலையங்கள், ரேஷன் கடைகள், எல்லா இடத்துக்கும் மக்களுக்கு மிக மிக முக்கியமான எந்த இருக்கோ அந்த துறையை சார்ந்த அந்த அத்தனை இடங்களுக்கும் நேரடியாக நான் போய் பார்த்தேன். அப்ப எல்லாருமே கேட்டுக்கொண்டது முதல்ல தண்ணி, அதுக்கு அடுத்தது பஸ் வசதி, மின் விளக்குகள் இல்ல ரோட்ல, அது ஒண்ணு, நல்ல சாலை வசதி, இதான் முக்கியமா மக்கள் கேட்கிறாங்க. நேத்து கூட நான் ஒரு பிரிட்ஜ் போய் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, ஆனா ஒரு லைட் கூட இன்னைக்கு வரைக்கும் அதுல போடல. ஏன்னா இது மிக முக்கியமான இணைப்பு பாலம் அது. அதனால நிச்சயம் இது மாதிரி முக்கியமான எல்லா கோரிக்கைகளையுமே நான் கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் கவனத்திற்கும் நான் கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இன்றிலிருந்து என்னுடைய அலுவலக பணி தொடங்கிவிட்டது. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், 15 நாளுக்கு ஒரு முறை வருவேன். 3-4 நாட்கள் தொகுதியிலேயே தங்கி இருந்து அந்த நாட்கள் மக்களுக்காக, தொகுதிக்காக நிச்சயம் நான் பணியாற்றுவேன். இங்க நடக்கின்ற அனைத்து நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் நான் நேரடியாக பங்கேற்பேன். அது எந்த விஷயமா இருந்தாலும், அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, என் தொகுதி சார்ந்து எனக்கு பத்திரிகை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் இருக்கும் நேரமாக நான் நேரடியா போவேன். இல்லை என்றால் எங்கள் கழகத்தை சேர்ந்து அனுப்புவேன். ஆனா நான் இங்க வரும்போது நிச்சயம் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்வேன். இதுவும் நான் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்க ரெகுலரா இந்த ஆபீஸ் ஓபன்ல இருக்கும். மனுக்களை யார் கொடுக்கணும்னாலும் அது தொடர்ந்து வாங்கப்படும். அந்த மனுக்கள் உடனடியாக என் கவனத்திற்கு அதை செக்ரிகேட் பண்ணி எந்தெந்த துறைக்கு என்னென்ன நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம் அதுவும் நான் கண்டிப்பா பார்ப்பேங்க. நிச்சயமாக விருதாச்சலம் மக்கள் என்னை நம்பி, கேப்டனை நம்பி, தேமுதிகவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன்.